தி ஸ்டேஷனரி ஷாப் ஆஃப் டெஹரான் பை மர்ஜான் கமாலி. நீங்க சோல்ஃபுல்லான ஒரு லவ் இருக்கு அப்படின்னு நம்புற ஒரு ஆளா, லவ் அப்படின்றது இட் வில் ஸ்டே வித் யூ டில் தி வெரி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு நம்புற ஒரு ஆளா, தென் திஸ் புக் இஸ் ஃபார் யூ. இந்த நாவல் 70 years ago டெஹரான் ஈரான்ல செட் ஆயிருக்கு. என்னதான் நம்ம அந்த பிளேஸ்க்கு போனதே இல்லை அப்படின்னாலும் அந்த பிளேஸ் ரொம்ப ஃபெமிலியரா ஃபீல் ஆகும். த கேரக்டர்ஸ் ஆர் சோ பிலீவபிள். அந்த கேரக்டர்ஸ் கூட நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன் அந்த கேரக்டர்ஸ்ல ஒருத்தர் நம்ம தான் அப்படின்னு கூட ஃபீல் ஆகும். Imagine you were in love. அப்புறம் due to some reason either from your side or the other side you got separated. அதுக்கப்புறம் 60 years 60 வருஷம் கழிச்சு அந்த பர்சன் திரும்பி வராங்க. why did you leave me அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? And I'm not talking just about love. என்னதான் இந்த புக் லவ் பத்தின புக்கா இருந்தாலும் I'm considering any kind of relationship for that matter. ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், பக்கத்து வீட்ல இருந்தவங்களா இருக்கலாம், இல்ல ஸ்கூல் காலேஜ்ல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா ஒரு நாள் எந்த ரீசனும் இல்லாம, ஃபைட் இல்லாம, க்ளோஷர் இல்லாம திடீர்னு ஒரு நாள் பேசாம போயிருப்பீங்க. அப்புறம் நிறைய இயர்ஸ் கழிச்சு அவங்கள மீட் பண்றீங்க. ஹாய், ஹவ் ஆர் யூ, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கான்வர்சேஷன் போனா பரவாயில்ல. ஆனா அவங்க இல்லனா நீங்க why did we stop talking அப்படின்னு கேட்டா என்ன ரீசன் சொல்வீங்க? இல்ல அந்த ரீசன் சொன்ன அப்புறமா கூட என்ன யூஸ் இருக்க போகுது? இன்னும் ரிலேட்டபிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 96 மூவில அவ்வளோ இயர்ஸ் கழிச்சு ராமன் ஜானு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்க, அன்னைக்கு ஏன் நீ சொல்லாம கொள்ளாம போயிட்ட? உன் காலேஜ்க்கு வந்தது, உன்னை பார்க்கணும்னு சொல்லி பேப்பர்ல எழுதி கொடுத்தது, இது எதுவுமே உனக்கு தெரியாதா? அந்த மாதிரி. பட் why? What is the use? Anyway, this is a wonderful book. I would give it a 5 star. கண்டிப்பா ரீட் பண்ணி பாருங்க.